சமீபத்தில் தீபம் ஏற்றணும். மதுரை மாவட்டத்தில் முருகப்பெருமான ஆலயத்தில் முதல் விழா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு உச்ச நீதிமன்றம் அங்க தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மேலிருந்து பிரஷரு கீழிருந்து பிரஷரு அதிகாரிகள் மோதவிட்டு அந்த தீபம் ஏற்ற முடியாமல் தடுக்கப்பட்டது. நாங்கள் சரி தடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த வாசலை திறந்துட்டாங்க, அந்த கதவு திறக்கப்பட்டது. ஏன்னா சிக்கந்தருக்கு விழா கொண்டாடுறாங்க. எங்க நாங்க புறக்கணிக்கப்படுகிறோம் என்று நாங்க சொல்லுகிறோமோ என்ன காரணம்? மேல இருக்கிற முருகப்பெருமான பார்க்கறதுக்கு அனுமதி எல்லாம் பூட்டிட்டீங்க. ஆனா சிக்கந்தர் விழாக்கு கதவை திறந்து விடுறீங்க. இதெல்லாம் எதிர்கொண்டு ஒரு தம்பி மலை மேல தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று வெறியோட என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் குடும்ப நடுவோட்டினாலும் பரவாயில்லை, என்னுடைய இந்து சமுதாயம் முருகப்பெருமானுக்கு வலிக்கு ஏற்றியே தீர வேண்டும் என்று ஒரு பலி போயிருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எவ்வளவு செத்தா எவ்வளவு தாலி அறுத்தான். நம்மளுக்கு என்ன, நம்ம கிட்ட முருகன்கிட்ட போனோமா என் குடும்பத்தை நல்லா வச்சிரு, என்ன வாழ வையே, இப்படிதான் வேண்டிப்போம். ஆனா இந்து சமுதாயத்தை இந்து தலைவர்களாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் விட்டு விட்டு இந்து சமுதாயத்துக்காக பொருள் கொடுக்கத்தான் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோம், எங்களை நாங்களே வருத்தி கொண்டு. ஆனா இன்னைக்கு சிக்கந்தர் மலைய விழா கொண்டமா இருக்கு. இது அரசாங்கத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட எங்க வேறுபடுகிறதுனா ஒரு விஷயம், ஓட்டு. இஸ்லாமிய ஒரே கோட்ல போய் ஓட்டு போட்டுருவான், இந்து ஒரே கோட்ல போய் ஓட்டு போட்டுருவான், கிறிஸ்தவ இந்துக்கள் மட்டும் செதிரி ஓட்டு. நீ ஓட்டு வந்து எங்கன்னா போடு, எவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றானா அவங்களுக்கு போடுங்க நம்ம சொல்றோம்.